விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த டிஎன்பிஏ தமிழ்நாடு போலீஸ் அகாடமி அதிலிருந்து நேற்றைக்கு டேட்டு போட்டு 12/12/2024 போட்டு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கடந்த 6/12/2024 அதை ரெஃபரன்ஸாக காமிச்சு அதில் இந்த டிஓடி அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ் பயிற்றுனர்களுக்கான பயிற்சி அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. 15ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ போஸ்ட்போன் ஆகுது, தள்ளி வைக்கப்படுது. அந்த டேட் வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பார்த்துக்குங்க. அதனால் வந்து இப்போ என்னென்னா அந்த ட்ரைனிங் டேட்டு சொல்லாமல் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இஸ் போஸ்ட்போன்டு டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்றாங்க. அவ்வளோதான், நிர்வாக காரணங்கள் அப்படின்னு சொல்லி. இது என்ன நிர்வாக காரணம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த நம்மளது 13/11/2024 அந்த பதிவு போட்டிருக்க பாருங்க. அந்த பதிவில் வந்து எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக விவாதிச்சிருந்தோம். அதாவது இந்த ஆஸ்பிரன்ஸ் இந்த 41 பேர் அவர்களுடைய தரப்பில் வெற்றி வாய்ப்பை கடைசி நிமிடம் இழந்ததாக நீங்கள் குறிப்பிடப்படக்கூடிய அந்த 41 பேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஏஜ் 30 தாண்டி ஜிடியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து அப்புறம் அந்த கம்யூனல் ரோஸ்டர் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை. அப்புறம் வந்து அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில் கொடுக்கும் பொழுது காமிச்ச சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருந்தவங்க பிஎஸ்டிஎம், ஸ்போர்ட்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து அந்த அடிஷனல் மார்க்குக்கு பின்னாடி கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்படிலாம் நிறையா அப்படியே பல்காக காமிச்சிருந்தோம். அப்படின்னால இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம். அதற்கு முன்னாடியும் கூட ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் சாரனுடைய அந்த அன்னைக்கு அந்த பழைய டேட்டு 28/10/2024 அதில் சொன்னதில் கூட அவர் ஒரு 15 காலமாக குறிப்பிட்டு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னார். சீரியல் நம்பரு, அந்த ரொட்டேஷனு, டிஐடி, என்ரோல்மெண்ட் நம்பரு, நேமு, கம்யூனிட்டி, இந்த இதே எல்லாத்தையும் கட்டாயம் இவர்கள் கொடுக்க முடியாது, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த ரிசல்ட்டே வந்து 3/10/2024 இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த செகண்ட் ரிசல்ட் நீங்கள் போட்டதற்கு பிறகு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டதற்கு 25/10/2024 டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் கொடுத்த ரிப்ளைலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இறுதி பட்டியல் வெளியிட்ட பின்பு விவரம் அந்த டோட்டல் விவரம் கேட்டதற்கு இன்னும் விண்ணப்பதாரர் கோருவது போன்ற மற்ற விவரங்களுக்கு இறுதி தற்காலிக தேர்ச்சி பட்டியல் தயாராகவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த அடிப்படையில் தான் சொல்லியிருந்தான். இதை விடுங்க, ஒன்றும் பெருசாக வந்து வீம்பு பிடிக்க வேணாம், வந்து வீண் கௌரவம் பார்க்க வேணாம், 41 பேரை இன்க்ளூட் பண்ணுங்கள், எல்லாம் முடிஞ்சிடும். ஆல்ரெடி செலக்டட் தானே, மெரிட் கேண்டிடேட் தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. நீங்களாக ஏதோ ஒரு குளறுபடி பண்ணீங்க, இப்படியா அப்படியான்னு அந்த குளறுபடி என்ன பண்ணுனீங்க, இதை கரெக்ட் பண்ணி எனக்கு கொண்டு வாங்கன்னா இப்போ வரைக்கும் முக்குன்னு முக்குறீங்க. லிஸ்ட்டை கொண்டு போக முடியலை. லிஸ்ட்டை கொண்டு போனால் இதெல்லாம் கேட்பாங்க, அத்தனையும் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நம்ம பதிவு போட்டிருந்தோம். இப்போ அதுவே உங்களுக்கு பீதியாக இருக்கும் போல், அடேங்கப்பா இவ்வளவு எடுத்து வச்சுருக்காங்களான்னு. இப்பயும் அந்த நபர்கள் 41 பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே தவிர எல்லாருமே நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஒரே அட்வொகேட் கிட்ட போல கவுன்சில் வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே சீனியர் கவுன்சில் தான். அதனால் எப்படி கொண்டு போனீங்கன்னாலும் பிடின்னு பிடிப்பாங்க. அப்போயே அந்த இதிலேயே சொன்னோம். இப்போயும் நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு தான் சிக்கலை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒன்றுமே கிடையாதுங்க. வீண் வரட்டு கௌரவம் பார்க்காதீங்க. 41 பேரை இன்க்ளூட் பண்ணுங்கள், மெரிட் தாங்க. யாரும் வந்து ஃபிட் பர்சன் தான், யாரையும் வந்து நீங்கள் இதெல்லாம் ஒன்று மொத்தத்துக்கே செலெக்ஷனே வந்து அப்போ வந்து எதுவும் மால் ப்ராக்டிஸ் கிடையாது, காசு பணம் வாங்கிட்டு போட்டதா அந்த அலிகேஷன்லாம் வரலை. உங்களுக்கு வந்து அந்த தேர்வு செய்யப்பட்டதை வந்து முறைப்படுத்த தெரியலை, அவ்வளோதான். எல்லாருமே மெரிட் தான். இப்போ இருக்கக்கூடிய ஆட்களும் மெரிட்டு தான். இந்த வெளியில் இருக்கக்கூடிய 41 பேருமே மெரிட்டு தான். அதை போட்டால் தாங்க அதுக்கு அடுத்த லிஸ்ட்டுக்கு போக முடியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கான அந்த டைம் பார் முடிய போகுது. அதுக்கான ஒரு டைமிங் இருக்கலாம், அது முடிய போகுது. அதற்கு அடுத்து நார்மலாக வந்து ஏஜில் இருக்காங்க இல்லை 30, 32 அந்த ஏஜ் அவங்களுடைய கம்யூனலுக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட அதுவும் முடிய போகுது. 2024 நோட்டிஃபிகேஷன் ஜூனில் போட்டிருக்கணும், இப்போ வரைக்கும் போடலை. அதனால் ஒன்றுமே வந்து வரட்டு கௌரவம் பார்க்க வேணாமுங்க, 41 பேரை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம்.
அப்படின்னா வந்து தப்பான ஆள் வந்து சேர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கூட பசங்க பதிவு போட்டுருந்தாங்க. யாரும் தப்பான ஆள்லாம் இல்லைப்பா, அவங்க தான் அறிவித்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலக்ட் ஆட்டுன்னு அந்த குளறுபடியில் போட தெரியாமல் என்ன அவ்வளோதான் அவர்களுக்கு தெரிஞ்சது. எப்போ அந்த 10வது மாதம் ரிசல்ட் போட்டிங்க, இப்போ வரைக்கும் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இப்போ சொல்லலை, அதை காமிக்க முடியலை அப்படின்றதுனால சொல்கிறேன். இப்பையும் இந்த இதை வந்து விரைவாக கொண்டுட்டு வர்றதுக்கு இன்னும் வந்து எப்போன்னு டேட்லாம் சொல்லலை. அன்றைக்கி வந்து அது 9/12 வந்த அன்னைக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்க பவானி சுப்ராயன் லீவில் இருந்ததுனால டேட் இல்லாமல் அட்ஜன் ஆகிருக்கு. எப்போன்னு தெரியலை, பார்ப்போம். இந்த இன்பிட்வீன் டயத்தை இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஞ்சம் நல்ல முறையில் சாதகமாக கொஞ்சம் யோசனையோடு செயல்பட்டு இந்த 41 பேர் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த முக்குன்னு முக்குறீங்க இல்லை, அந்த லிஸ்ட்டு கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, வேண்டியதில்லை. அதோட விட்டலாம். கேஸ் வித்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாருக்கு போய் என்ன செபின் பண்ண போகிறீங்க? அப்புறம் மறுபடியும் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் அனுப்புகிற வேலையை பார்த்துட்டு போயிடலாம், அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு போயிடலாம். அதனால் இதுதான் சொல்லணும் போல் இருந்துச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.